வாழ்க வளமுடன். காலையில் அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக அட்டன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு சாப்பாடாக்கி போடணும் இல்லைங்களா, அதனால் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயாச்சு. எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிறப்ப மதியானம் 2 மணி ஆகிடுச்சு. ஸோ அவங்க ரொம்ப பசியோடு இருந்ததுனால முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம். அவங்க சாப்பிட்றதுக்குள்ளேயும் நாங்கள் அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பூஜை அறையை தான் எல்லாருமே வியந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு பூஜை ரூமை அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே தெய்வ நம்பிக்கை உடையவங்க. இப்போ பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புறதுக்கு தயாரானவொன்னே எங்கள் எல்லாருக்குமே ஒரு டிவோஷனல் சம்மந்தப்பட்ட அழகான கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த கிஃப்ட்டை வாங்கினதுக்கப்புறமா அவளை ஆசீர்வாதம் பண்ணி கண்டிப்பாக உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரே நாளில் 2 ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக அட்டன் பண்ணியாச்சு. அவங்க கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.